வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பௌர்ணமி அலைகள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களுக்கு காஃபி கொண்டு வருகிறேன் என்றபடி மாலதி எழுந்தாள். ஓ கமான் என்று அவளது கையை பற்றி சர்மா உட்கார வைத்தார். அந்த உபச்சாரம் எல்லாம் அவசியமில்லை. ஏதாவது பேச வந்தால் உடனே நழுவு பார்ப்பது உன் குணம். அவள் மழுப்பலாக சிரித்தாள். நழுவு பார்க்கவில்லை. நம் 2 பேர் கருத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது மிஸ்டர் சர்மா. மிக இயல்பான விஷயங்களை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். கொச்சையான சமாச்சாரத்தை நியாயப்படுத்துகிறீர்கள், அதுவும் பிடிவாதமாக. எதை கொச்சைப்படுத்துகிறேன்? குடும்பத் தலைவியை செக்குமாடு என்கிறீர்கள். மாடு சும்மாவா சுற்றுகிறது? காரியத்துக்காகத்தானே. அது ஒரு கர்மயோகி மிஸ்டர் சர்மா. ஆமாம், கடைசியில் எதற்காக சுற்றுகிறோம் என்பதே மறந்து போய் ஆயுசு முழுவதும் யாருக்காகவோ நடந்து ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல். அவள் சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். சட்டென்ற வார்த்தைகள் அவளை அறியாமல் வெளிவந்தன. ஐடென்டிட்டியை தேடிப்போன ஊர்மிளாவை பற்றி நீங்களே இப்பொழுது சொன்னீர்கள். அதைத்தான் சொல்கிறேன். உங்கள் சிந்தனையெல்லாம் மரபு வழி சிந்தனை. சற்று விலகி போனாலும் மறுபடி பயந்து கொண்டு மரபுக்கே திரும்பி வருவீர்கள். அது பாதுகாப்பானது என்று. இவர் மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு நிச்சயமாக புரியவில்லை. உன்னையும் ஊர்மிளாவையும் பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே பரிதாபமாக இருக்கிறது. வாழ்க்கையை அனாவசியமாக காம்ப்ளிகேட் செய்து கொள்கிறீர்கள் என்று உங்களை சுற்றி சுவர்கள் எழுப்பிக் கொள்கிறீர்கள். நினைத்தால் வெளியில் போக முடியாது, நினைத்தால் மீண்டும் உள்ளே வர முடியாது. அவள் திடுக்கிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். ஊர்மிளாவுடன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவளுக்காக வக்காலத்து பேச இத்தனை சாவகாசமாக வந்திருக்கிறாரா என்று ஆத்திரம் ஏற்பட்டது. நான் என்னுடைய வாழ்க்கையை ஏதும் குழப்பிக் கொள்ளவில்லை மிஸ்டர் சர்மா. என் வரையில் நான் திடமாகத்தான் இருக்கிறேன். அடிக்கடி என் தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் எனக்கு இல்லை. என்னை சுற்றி எந்த சுவரும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது உங்கள் பிரம்மை. சர்மா தோளை குலுக்கி சிரித்தார். சுவர் இல்லை என்றால் எனக்கு சந்தோஷம்தான். விக்ரம் எப்படி இருக்கிறான்? ஆரோக்கியமாயிருக்கிறான். குட் என்றபடி சர்மா எழுந்தார். வைத்தியின் ஒரு கவலை குறைந்தது. ஆனால் இன்னமும் எனக்கு அவன் மேல் கொஞ்சம் வருத்தம்தான். உன்னை வளைப்பதற்கு பதில். அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாத ஆத்திரத்துடன் குறுக்கிட்டாள். அவர் ஒன்றும் என்னை வளைக்கவில்லை மிஸ்டர் சர்மா. யாராவது வளைக்க பார்த்தால் வளையக்கூடியவள் நான் என்று நினைத்தீர்களா? சர்மா மறுபடியும் தோளை குலுக்கி சிரித்தார். ஐ டோன்ட் நோ. ஒரே பாஷை பேசுபவர்கள் நீங்கள். கல்யாணம் என்கிற கௌரவ பட்டம் வேறு. உன்னை வளைத்திருக்க முடியாதா? அவருடைய விதண்டாவாதத்தை கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. வைத்தீஸ்வரனை நான் வளைத்திருக்க கூடாதா? அவர் திகைப்புடன் அவளை பார்த்தார். நான் நம்ப மாட்டேன். விக்ரமை போல ஒரு பிள்ளையும் இருக்கிற ஒருத்தனையா? யூ மஸ்ட் பி கிரேசி. அவள் மீண்டும் சிரித்தாள். எழுந்து கொண்டே சொன்னாள். என்னை மன்னியுங்கள் மிஸ்டர் சர்மா. எனக்கு உள்ளே வேலை இருக்கிறது. நீங்கள் வந்ததற்கு ரொம்ப நன்றி. அவருடைய பதிலுக்கு காத்திராமல் கிடுகிடுவென்று உள்ளே சென்றாள். இந்த மனிதர் நண்பரா வில்லனா என்று குழப்பம் ஏற்பட்டது. இவரும் இவரது அறிவார்ந்த வாதங்களும் ஊர்மிளாவை இவர் அடிக்கடி சந்திப்பவராக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவளிடமும் ஏடா கூடமாக பேசி அவளை கலங்கடிக்கிறாரோ என்று சம்சயம் ஏற்பட்டது. அதிக சோர்வாக இருக்கிறாள் இப்போது. அடிவயிற்றில் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. உண்மையாக இருக்குமா அது? அவர் சொன்ன காரணம் பொருத்தமாக இருக்கும். குற்ற உணர்வாக இருக்குமா? அவளுக்கா? அந்த மதர்த்த அலட்சிய சிரிப்பு சிரிக்கும் அவளுக்கு குற்ற உணர்வு இருக்குமா? உங்களை சுற்றி சுவர்கள் எழுப்பிக் கொள்கிறீர்கள். நினைத்தால் வெளியே போக முடியாது, நினைத்தால் மீண்டும் உள்ளே வர முடியாது. ஒரு மெல்லிய சஞ்சலம் மனதை அரித்தது. அது உண்மையாக இருக்குமா?
விவாகரத்து செய்து கொண்டதற்காக வருந்துகிறாளா? விவாகரத்திற்கு முன் 2 வருஷங்கள் அவளும் வைத்தீஸ்வரனும் பிரிந்திருந்ததாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அப்பொழுது ஏற்படாத குற்ற உணர்வும் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமும் இப்பொழுது ஏற்பட்டிருக்குமா? எந்த வேலையிலும் புத்தி செல்லாமல் மனசு அலை பாய்ந்தது. 2 4 என்ற கணக்கில்லை இது என்கிற பிரக்ஞை மெல்லிய அதிர்ச்சியை ஏற்படுத்திற்று. பிரியம் ஒன்றினால் மட்டும் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று மிதப்புடன் ஆகாசத்தில் மிதந்தது. எத்தனை பெரிய பைத்தியக்காரத்தனம்! இந்த பிணைப்பில் அதிக ஆர்வம் இல்லாத வைத்தீஸ்வரனே இந்த பைத்தியக்காரத்தனம் ஏற்படுத்திய துணிச்சலினால் தானே மாற்றத் துணிந்தோம். நான் இப்ப எதையும் யார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கல மாலதி. நீ விக்கி கிட்ட பிரியம் காட்டினா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். விக்ரமுக்கு கிடைக்கக்கூடிய அரவணைப்புக்காகத்தான் அவர் திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார். அவள் அவருடைய மனைவி என்பது ஒரு எதேச்சையான விஷயம். இந்த எதேச்சையான விஷயத்தை பிரத்யேகமானதாக ஆக்குவது சாத்தியமா? பிரியம், நேசம் என்னும் வார்த்தைகளுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்குமானால் சாத்தியம். சர்மாவின் கணிப்பின்படி இவையெல்லாம் நடுத்தர வர்க்கத்து பிரம்மைகள். அவள் குழம்பிய நிலையிலேயே விக்கியின் அறைக்கு சென்றாள். விக்கி விழித்து கொண்டிருந்தான். அவனுடைய நெற்றியை அவள் மிருதுவாக தடவினாள். அவனது முக தசைகள் புன்னகையில் தளர்ந்தன. சட்டென்று மனதில் புகை மூட்டமாய் மண்டியிருந்த குழப்பம் விலகினாற் போல தோன்றியது. நான் எதை பற்றிய சிந்தனையிலும் மனதை தளரவிடக்கூடாது என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். எனக்கு நியாயம் என்று படுவதை நான் செய்து கொண்டிருப்பேன். அதன் விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி ஏற்படாவிட்டால் அதற்கு நான் பொறுப்பில்லை. வேலைக்கார மகதூரின் உதவியுடன் விக்கியை பாத்ரூமுக்கு கொண்டு விட்டு கனமான ஸ்வெட்டர்களை அணிவித்து சக்கர நாற்காலியில் சாய்ந்த வாக்கில் உட்கார வைத்து தோட்டத்தில் இருந்த வெயிலுக்கு அழைத்து சென்றாள். பளீரென்று அடித்த வெயில் முகத்தில் பட்டதும் விக்கியின் முகம் மலர்ந்து கைகள் உற்சாகத்தில் தட்ட முயலுவதைக் கண்ட அவளுக்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. நல்ல வேளை, சர்மாவின் அறிவார்ந்த வியாக்கியானங்கள் எல்லாம் இவனது புத்திக்கு அப்பாற்பட்டவை என்று நினைக்கையில் சிரிப்பு வந்தது. என்ன, நீயே சிரிச்சுருக்க? சட்டென்ற ஒரு சந்தோஷம் பூக்க அவள் நிமிர்ந்து பார்த்தாள். வைத்தீஸ்வரன் புன்னகையுடன் நின்றிருந்தார். அவளையும் விக்ரமையும் மாறி மாறி பார்த்தபடி. அவரை கண்டதும் மனசில் பொங்கும் ஆர்ப்பரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று சர்மாவை கேட்க வேண்டும் என்று நினைக்கையில் மறுபடியும் சிரிப்பு வந்தது. ஆபீஸ் கார் எங்க என்றாள் வியப்புடன். ரிப்பேருக்கு கேரேஜுக்கு போயிருக்கு. வெயில் இதமா இருந்ததால நடந்தே வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அவள் சிரித்தாள். சர்மாவோட பாஷையில ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன செய்வாளோ அதையெல்லாம் செய்துண்டிருந்த. சர்மா இங்க வந்திருந்தானா? ஆமாம். அவர் உங்களுக்கு சிநேகிதரா விரோதியான்னு முதல்ல சொல்லுங்கோ. அவன் ஊருக்கு இருக்க. விரோதம் எல்லாம் இல்ல. நல்லது பண்றேன்னு ஏதாவது உளருமா? ரொம்ப. என்ன சொன்னா? கல்யாணம் என்கிற விஷயமே அந்த ஆளுக்கு பிடிக்காதோ? வெரைட்டி தேடுற ஆளுக்கு கட்டுப்பாடு எப்படி பிடிக்கும்? நான் செக்குமாடா போயிட்டேனார். ஐடென்டிட்டியை இழந்துட்டேனார். வைத்தீஸ்வரன் யோசனையுடன் புன்னகைத்தார். அவன் சொல்றது வாஸ்தவம் இல்லையா மாலதி? இல்ல என்றாள் அவள் தீவிரமாக தலையசைத்து. இப்பத்தான் நான் நானா இருக்கேன்னு தோன்றது. எனக்கு தெரியல மாலதி என்றார் வைத்தீஸ்வரன் அவள் தோளை பற்றி. நீயா இருக்கையா இல்ல செக்கு மாடா போயிட்டியா? நான் ரிலாக்ஸ்டா இப்ப இருக்க. டென்ஷன் இல்லாம இருக்க. இந்த கல்யாணத்தினால எனக்கும் விக்கிக்கு மட்டும்தான் லாபம்னு தோன்றது. லாப நஷ்டம்னு சொல்லி இதை ஒரு பிசினஸ் விஷயமாக்கிடாதீங்கோ என்று அவள் சிரித்தாள். நானாத்தான் இந்த ஐடியாவை சொன்னேன். எனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நான் செய்வேன்னு நீங்க நினைக்கிறேளா? அவர் உடனே பதில் சொல்லாமல் விக்ரம் அருகில் சென்று அவன் கையை பாசத்துடன் பற்றினார். அவன் முகம் மலர்ந்ததை பார்த்து சிரித்தார். நீ சந்தோஷமா இருக்கேனா? எனக்கும் சந்தோஷம்தான் என்றார். ஓ, மறந்து போன உங்ககிட்ட சொல்ல. இன்னைக்கு கமானி ஆடிட்டோரியம்ல ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு. போலாமா? விக்கிக்கு ராத்திரி சாப்பாடு போடணுமே.
இன்னைக்கு மகதூர் கிட்ட சொல்லிட்டு போகலாம். நல்ல ப்ரோக்ராம் தான் இது. ஷேக்ஸ்பியருடைய ஒரு பிரிட்டிஷ் நாட்டு. சரி என்றாள் மகிழ்ச்சியுடன். விக்கிக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை பற்றி மகதூரிடம் சொல்லிவிட்டு மிக சிரத்தையுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். கிளம்புகிற சமயத்தில் கண்கள் விரிய வைத்தீஸ்வரன் யூ லுக் பியூட்டிஃபுல் என்ற போது 7வது சொர்க்கத்தில் இருந்தாள். அரங்கத்தின் நிர்வாகிகள் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று முன் வரிசையில் உட்கார வைத்தார்கள். நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷங்கள் இருந்தன. திடீரென்று மிக அழகிய பெண் ஒருத்தி அவர்களை நோக்கி வந்தாள். ஹலோ வைத்தி என்று மோகனமாக சிரித்தாள். உங்களுடைய அழகிய மனைவிக்கு என்னை அறிமுகம் செய்து வைக்க மாட்டீர்களா என்றாள் ஆங்கிலத்தில். வைத்தீஸ்வரனின் முகம் லேசாக சிவந்தது. மாலதி, திஸ் இஸ் ஊர்மிளா என்றார். வைத்தீஸ்வரனின் குரலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுவதை மாலதி கவனித்தாள். எதிர்பாராமல் எதிரில் வந்து நிற்பவள் யார் என்று புரிந்ததும் தனக்கே ஏற்பட்ட தடுமாற்றத்தை சமாளித்துக் கொண்டு அவள் மெல்லிய புன்னகையுடன் கை கூப்பி நமஸ்தே என்றாள். ஊர்மிளாவின் கண்களில் ஒரு பரிகாசம் தெரிந்தது. பிறக்கும் போதே இந்த பார்வையுடன் இவள் பிறந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஊர்மிளா எந்தவித தடுமாற்றமோ கூச்சமோ காண்பிக்காமல் அவள் கையை பற்றி ஹலோ என்று சிரித்தாள். உங்களை சந்திக்க மிக ஆவலாயிருந்தேன். நிறைய கேள்விப்பட்டிருந்தேன் உங்களை பற்றி. எப்படி இருக்கிறது புதிய வாழ்க்கை? மனக்கூச்சமே இல்லாமல் வந்த கேள்வி மாலதிக்குள் ஒரு திகைப்பை ஏற்படுத்திற்று. இதற்கு எப்படி பதில் சொல்வது? என்ன பதிலை இவள் எதிர்பார்க்கிறாள்? அவள் தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். நான் அது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்தேனோ அப்படி இருக்கிறது. ஊர்மிளா அவளை கூர்ந்து பார்த்து சிரித்தாள். சாமர்த்தியமாக பதில் சொல்கிறீர்கள். எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள்? வைத்தியின் முகத்தில் எரிச்சல் நிழலாடிற்று. ஊர்மிளா, இதென்ன கேள்வி? குழந்தைத்தனமாய்? பளீர் என்று அவரை நோக்கி திரும்பிய ஊர்மிளாவின் பார்வையில் மின்னல் வெட்டை போல கோபம் ஒரு வினாடி பளிச்சிட்டது. மறு வினாடி பழைய பரிகாசம் வந்தமர்ந்தது. முதிர்ச்சியான பதில்களை அறிய ஆவலா இருக்கிறேன் வைத்தி. வைத்தீஸ்வரன் மிக சிரமப்பட்டு கோபத்தை அடக்கிக் கொள்வது மாலதிக்கு புரிந்தது. பொது இடம் என்று கூட பார்க்காமல் ஊர்மிளா ரசாபாசத்தில் இறங்கி விடுவாளோ என்று பயமாக இருந்தது. வாஸ்தவத்தில் இவளுக்கு பதிலை அறியும் ஆவல் ஏதும் இல்லை. அவளை எடை போடவும் வைத்தீஸ்வரனை புண்படுத்தவுமே வந்திருக்கிறாள் என்கிற பிரக்ஞை அவளுள் ஒரு மெல்லிய சீற்றத்தை கிளப்பியது. ஊர்மிளா அவளை புன்னகையுடன் பார்த்தாள். நீங்கள் இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மாலதி மிக சிரமத்துடன் தன் எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டாள். அந்தரங்கமான விஷயங்களை பொது இடத்தில் விவாதிப்பது என் வழக்கமில்லை மிஸ் ஊர்மிளா. மிக லேசாக ஊர்மிளாவின் அழகிய புருவங்கள் உயர்ந்தன. மீண்டும் ஒரு எகத்தாளம் அதரங்களில் சிரிப்பாய் விரிய, நான் நினைத்ததை விட நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீர்கள், குட் என்றாள். வைத்தீஸ்வரனின் பக்கம் திரும்பி, உன் ரசனையை மெச்சுகிறேன் வைத்தி என்றாள். அவள் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வாயை திறக்கையில் நாடகம் ஆரம்பிப்பதற்காக மணி அடிக்கப்பட்டு விளக்குகள் அணைந்தன. வைத்தீஸ்வரனை தீர்க்கமாக பார்த்தபடி அரை நிமிஷ நேரம் தயங்கி நின்ற ஊர்மிளாவின் முகபாவம் விசித்திரமாக இருந்தது. துக்கமா, வெறுப்பா, ஆங்காரமா என்று புரியாத ஒரு கலவையாக இருந்தது. மாலதிக்கு அடி வயிற்றில் ஒரு ஜில்லிப்பை ஏற்படுத்திற்று. சரையில் என்று ஊர்மிளா திரும்பியே பாராமல் நகர்ந்து பின் வரிசைக்கு சென்றாள். அவள் வந்ததும் சென்றதும் ஏற்படுத்திய திகைப்பில் நின்ற மாலதியை வைத்தீஸ்வரனின் ஸ்பரிசம் சுய உணர்வுக்கு இழுத்தது. உட்கார் மாலதி. அவள் மௌனமாக அமர்ந்தாள். திரை விலகி நாடகம் ஆரம்பமாயிற்று. கானகத்தில் சூன்யக்காரிகள் மாக்பெத்தின் மரவுக்காக பலத்த ஆயத்தங்களில் இருக்கிறார்கள். காட்சி அற்புதமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. வைத்தீஸ்வரனின் மனம் அதில் இல்லை என்று புரிந்தது. மெல்லிய இருளில் அவருடைய முகத்தின் தசைகள் இறுகி இருப்பது தெரிந்தது. விடாமல் தொடரும் சனியைப் போல் சட்டபூர்வமாக உறவு துண்டிக்கப்பட்டும் அந்த ஊர்மிளாவுக்கு எத்தனை திமிர் இருந்தால் இப்படி வேண்டுமென்றே இவரை தொந்தரவு செய்ய வருவாள் என்று
ஆத்திரம் வந்தது. எப்படிப்பட்ட முகபாவம் தெரிந்தது! எதற்கு அந்த கோபமும் ஆங்காரமும்? இவரோடு வாழ முடியாது என்று 2 வருஷம் விலகித்தானே விவாகரத்து கோரியிருக்கிறாள். வைத்தீஸ்வரனின் கை அவளது கையை இதமாக வருடிற்று. அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்து நெகிழ்ச்சியுடன் அவரை திரும்பி பார்த்தாள். வைத்தீஸ்வரன் மெல்லிய குரலில் சொன்னார், ரொம்ப நல்ல டைரக்ஷன் மாலதி, நாடகத்தை கவனி. கவனிக்கிறேனே என்று அவள் சிரித்தாள். அவரை நினைத்து பரிதாபம் ஏற்பட்டது. இத்தனை துல்லியமான உணர்வுகள் கொண்டவரை புண்படுத்த ஊர்மிளாவால் எப்படி முடிந்தது? உங்களுக்கு துணை நான் என்று உணர்த்தும் அவள் போல் அவள் அவருடைய கையை அழுத்தி விரல்களால் கோர்த்து கொண்டாள். இடைவேளையின் போது யாராரோ வந்து வைத்தீஸ்வரனுடன் பேசினார்கள். எல்லோரிடமும் பெருமையுடன் அவளை அறிமுகம் செய்தவர் ஊர்மிளாவை முழுவதும் மறந்து விட்டவர் போல கலகலப்பாக மாறியது. அவளுக்கு சற்று சமாதானமாக இருந்தது. இடைவேளைக்கு பிறகு இருவருமே நாடகத்தில் ஒன்றி போனார்கள். அதன் விளைவாய் அரங்கத்தை விட்டு கிளம்பிய போது ஒரு மெல்லிய சோகம் மனதை அழுத்திற்று. கூட்டமெல்லாம் போகட்டும், நாம் நிதானமாய் போகலாம் என்று வைத்தீஸ்வரன் சொன்னதும் தான் அவளுக்கு ஊர்மிளாவின் ஞாபகமும் அவளுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் ஏற்படும் எரிச்சலும் ஏற்பட்டன. திடீரென்று அத்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. முதல் பெண்டாட்டி உசுரோட உள்ளூர்லயே இருக்காங்கற. அத்தைக்கு எத்தனை சூட்சமமான அறிவு என்று வியப்பேற்பட்டது. அத்தை பயந்த மாதிரி இந்த விஷயம் பிரச்சனையாகி போகுமோ? ஊர்மிளாவின் முகத்தில் பளிச்சிட்ட அசூயையும் ஆங்காரமும் மனதில் நிழலாடி சங்கடப்படுத்தியது. வைத்தீஸ்வரனின் கை அவளது இடையை பற்றியது. வா போகலாம் என்று மிருதமாக அவர் சொன்னதும் அவள் தன்னை அவசரமாக சமாதானப்படுத்தி கொண்டாள். இவருடைய ஆதரவும் பிரியமும் இருக்கும் வரை நான் கலங்க வேண்டியதில்லை. அதை சாசுவதமாக்கிக் கொள்வேன் என் பிரியத்தை காட்டி. ஆக்கப்பூர்வமான நோக்கத்துக்கு அழிவார்த்தமான விளைவு நிச்சயம் இருக்காது, இருக்கக்கூடாது. இருந்தால் என் நோக்கத்தில் ஏதோ பலவீனம் இருக்கிறது என்று அர்த்தம். தன்னுள் ஆழ்ந்து போன மௌனத்துடன் வைத்தீஸ்வரன் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தார். அவருடைய எண்ண ஓட்டத்தில் புகுந்து குறுக்கிட தனக்கு உரிமை இல்லை என்று அவளுள் காரணம் புரியாத கூச்சம் ஏற்பட்டது. என்ன யோசனை மாலதி? அவளுக்கு சிரிப்பு வந்தது. லேடி மாக்பெத்தா நடிச்சவன் எவ்வளவு நன்னா நடிச்சான்னு நினைச்சுண்ட. நிஜமாவா என்பது போல அவளை பார்த்து வைத்தீஸ்வரன் மென்மையாக சிரித்தார். என்கிட்ட நீ ஊர்மிளாவை பத்தி பேசுனா நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் மாலதி. அவளுடைய கன்னங்களில் உஷ்ணம் ஏறிற்று. ஜன்னலுக்கு வெளியில் அவள் பார்வையை திருப்பினாள் சங்கோஜத்துடன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்றாள் மெல்ல. நேருக்கு நேர் வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்பாள் என்று நான் நினைக்கவில்லை என்றாள் ஆங்கிலத்தில். உனக்கு அது எத்தனை சங்கடமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அது அவளுடைய சுபாவம். எந்த சக்தியும் அவளை மாற்ற முடியாது. நான் மாத்த நினைச்சு தோத்து போன. அவள் சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு தயங்கிக் கொண்டே சொன்னாள், ஊர்மிளாவுக்கு உங்க மேல நிறைய கோபம் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அதில் என்ன சந்தேகம்? அதனால தானே பிரிஞ்சு போனாள். என்னை பொறுத்தவரை பிரியறதுக்கு. அவர் சட்டென்ற வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினார். அவர் என்ன சொல்ல நினைத்தார் என்று அவளுக்கு புரிந்தது. அடிமனதில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. அதன் விளைவாய் மெல்லிழையாய் சீற்றம் வெளிப்பட்டது. பிரிஞ்சு போனப்புறம் இப்ப என் எதிரே அந்த கோபத்தை ஏன் காட்டணும்? அதான் சொன்னனே, அது அவள் சுபாவம். செல்லம் கொடுத்து கெட்டு போன குழந்தையுடைய சுபாவம். ஒரு வேடிக்கை தெரியுமோ? ஆரம்ப காலத்துல இந்த அவளுடைய சுபாவம் தான் ரொம்ப கவர்ச்சியா இருந்தது. நினைவு பாதையில் தன்னை மறந்து சென்று விட்டவரை போல் அவர் முகத்தில் ஒரு மென்மையான மலர்ச்சி தெரிந்தது. அதை பார்க்க தெம்பிக்காமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள். கன்னத்தில் ஏன் சூடேறுகிறது, மார்பு ஏன் படபடக்கிறது என்று புரியாத குழப்பத்துடன் அவர் தொடர்ந்தார். தனக்குத்தானே பேசிக்கொள்பவர் போல். யதார்த்தமான வாழ்க்கையில ஏற்பட்ட அதிர்ச்சிகளை தாங்க முடியாம போன போதுதான் அது கவர்ச்சி இல்ல, ஒரு மென்டல் ஆபரேஷன்னு புரிஞ்சது. கிட்டத்தட்ட லேடி மாக்பெத் மாதிரி.
நான் என் சக்திக்கு உட்பட்ட வழியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அவளுக்கு ஒரு முதிர்ச்சி ஏற்படாதான்னு. என் எண்ணத்தை அவ புரிஞ்சுக்கல. அடிப்படையான விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் செய்ய நான் தயாரா இருக்கல. அதனால அவளுக்கு கோபம். ஒரு பிடிவாத குழந்தைக்கு எதனால் அதோட விருப்பம் நிறைவேறலைங்கிற காரணம் புரியாது. நிறைவேறலைங்கிற விஷயம்தான் புரியும். அவள் இடையில் எதுவும் சொல்லாமல் அவர் பேச்சை கேட்கும் ஆவலில் அமர்ந்திருந்தாள். விக்கி இந்த மாதிரி பிறந்தது அவளுக்கு அதிர்ச்சினாலும் அதையே தனக்கு சாதகமாக்கிக்க பார்த்தாள். அதைத்தான் நான் ஆட்சேபித்தேன். அவளுக்கு நாடக பித்து உண்டு. ரொம்ப பெரிய நடிகையாகணும்னு ஆசை. தன் நடிப்பை தொடரணுங்கிற வேகத்துல குழந்தைய வீட்டுல வச்சுக்க மாட்ட. இந்த மாதிரி ஜென்மம் எங்க வளர்ந்தா என்ன, ஹோம்ல விடலாம்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சா. சற்று நேரம் மௌனம் நிலவிற்று. அதீதமான ஒரு சோக பாவம் அவர் முகத்தில் நிழலாடிற்று. அவள் பக்கத்தில் அமர்ந்திருப்பது திடீரென ஞாபகம் வந்தாற்போல் அவர் அவள் பக்கம் திரும்பி சிரித்தார். அந்த பிடிவாதம் எங்க போய் முடிஞ்சதுன்னு உனக்கு தெரியுமே? அவள் அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் மறுபடியும் ஒரு பச்சாதாபம் மனதை கவ்வ வெளியில் பார்வையை திருப்பினாள். இதனால அதிகமா கஷ்டப்பட்டது நீங்க தான் எனக்கு தோன்றது. ஐ டோன்ட் என்றார் அவர் மிருதுவாக. ரொம்ப பெரிய ஏமாத்தம் ஏற்பட்டது வாஸ்தவம்தான். ஆனா நிதானம் இழக்காமல் சமாளிச்சுண்ட. நீயும் துணை கிடைச்சுட்ட. அவர் அவள் பக்கம் திரும்பி பேசினார். உண்மையிலேயே மாலதி, ஊர்மிளா மேல எனக்கு கோபம் இல்ல. ஒரு அனுதாபம் ஏற்படுறது. லேடி மாக்பெத் மேல ஏற்படுற மாதிரி. தங்க மனசை தாங்களே சிறைப்படுத்திண்டு உட்கார்ந்திருக்கிற இந்த ஜென்மங்களுக்கு விமோச்சனம் எப்படி வரும்னு துக்கமா இருக்கு. அவள் பதில் பேசவில்லை. சுயநலவாதிகளான இவர்கள் மேல் எனக்கு அனுதாபம் இல்லை என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சிந்திக்க தெரிந்தவர்களின் மூளை வக்கிரமாகி நின்றால் அதற்கு துக்கப்படுவானேன் என்று கோபம் ஏற்பட்டது. உத்தமமான இவருடைய மனசை இன்னமும் ஊர்மிளா மறைமுகமாக ஆக்கிரமித்திருப்பது சவாலாக நின்றது. பக்கத்து வீட்டு டைம் பீஸ் அலாரம் இசைத்தது. ஓ, நளினியை பள்ளிக்கூடம் அனுப்ப தயார் செய்ய வேண்டும் என்கிற உள்ளுணர்வு மயக்கத்துடன் மாலதி விருட்டென்று எழுந்தாள். ஜன்னலுக்கு வெளியே வானம் இன்னும் இருள் பிரியாத கருமையில் இருந்தது. தூக்க கலக்கத்துடனேயே கட்டிலை விட்டு இறங்க எத்தனிக்கையில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த வைத்தீஸ்வரனின் உருவம் கண்ணில் பட்டது. சட்டென்ற புலன்கள் முழுவதும் விழித்து கொண்டன. மெல்லிய சோர்வு மனதை அழுத்த இத்தனை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தும் படுக்கையில் இருப்பு கொள்ளாமல் எழுந்தாள். நளினி தன்னுடனேயே இருப்பது போல் இன்னும் பிரம்மை இருப்பதை நினைத்து வேடிக்கையாக இருந்தது. லேசாக கண்களில் நீர் திரையிட்டது. நளினியின் நினைவு வரும்போதெல்லாம் மனதை ஒரு குற்ற உணர்வு ஆக்கிரமித்தது. இனம் புரியாத ஒரு நமைச்சலும் சங்கடமும் கொஞ்ச நாட்களாக நிரந்தர சுமையாக அழுத்திற்று. யாருடைய மனப்போக்கை கணிக்கவும் காத்து நிற்காமல் அசுர வேகத்துடன் நாள்கள் நகர்வதையும் அந்த வேகத்தின் நடுவில் நளினி மட்டும் மாறாமல் ஒரே விதமாக பிடிவாதத்துடன் நிற்பதையும் அவள் ஒரு கையால் ஆகாத்தன திகைப்புடன் உணர்ந்தாள். பல் துலக்கே காஃபி அருந்திவிட்டு தன்னுள் மூழ்கிய யோசனையுடன் அவள் வாசல் வராந்தாவிற்கு சென்று நின்றாள். இருள் இன்னும் முழுவதும் விலகவில்லை. பிப்ரவரி இறுதி வந்துவிட்ட பின்னும் ஜனவரி மாதம் போல் நடுக்கிய குளிரில் அதை லட்சியம் செய்யாத உற்சாகத்துடன் பள்ளி சிறுவர்களும் சிறுமிகளும் தத்தம் பஸ்களை பிடிக்க பஸ் நிலையத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். ஜீசஸ் அண்ட் மேரி சீருடையில் இருந்த 3 சிறுமிகள் கலீர் என்று எந்த ஹாஸ்யத்தையோ நினைத்து சிரித்து கொண்டு ஓடினார்கள். குட்டை லவுன் ஸ்கர்ட்டுக்கு கீழ் வாழை தண்டாய் கால்கள் பளபளத்தன. அலங்கார பூச்சில்லாத இளசு முகங்கள் அப்பொழுது பறித்த மலர்களாய், சின்ன பெரிய கவலைகளை அனுபவித்தறியாத நிமிர்ந்த தெளிந்த பார்வைகள், தட்டிவிட்டால் தெரித்து விடும் போல் உதட்டோரத்தில் பொங்கி நிற்கும் சிரிப்பு. இவர்களை பார்க்கும் போதெல்லாம் நளினியின் ஞாபகமும் அவளை மாற்ற முடியாமல் போன அத்தையின் கையால் ஆகாத்தனமும் நெஞ்சை உறுத்திற்று. நளினியை பொறுத்தவரையில் அவள் போட்ட கணக்கு தவறாக போயிற்று என்ற ஆயாசம் ஏற்பட்டது. அவள் ஒரு ஏக்கத்துடன் தெருவில் விரைந்த சிறுமிகளை பார்த்தாள்.
எத்தனை உல்லாசம் கொப்பளிக்கிறது இவர்களது நடையிலும் பேச்சிலும். இவர்களுக்கும் கிட்டத்தட்ட இவர்களுடைய வயசை ஒத்த நளினிக்கும் ஏதும் சம்பந்தம் இல்லை என்று தோன்றியது. நளினியின் பார்வையில் இப்பொழுது ஒரு ஆழமும் நிதானமும் தெரிகின்றன. சட்டென்று யாரையும் நம்பிவிடாத ஒரு சந்தேகம் விழி ஓரத்தில் தயங்கி நிற்கிறது. யாரையும் நம்பாத சம்சயம், என்னையே பெற்றவளையே நம்பாத சம்சயம். ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி உட்கார்ந்திருந்த மாலதியின் கைகள் லேசாக நடுங்கின. அடி வயிற்றில் இருந்து ஒரு துக்கம் சுருண்டு கண்ணில் திரையாய் நின்றது. நாள்கள் நகர நகர அந்த சந்தேகம் விஸ்வரூபமாய் வளர்ந்து தாண்ட முடியாத ஒரு சுவரை எழுப்பிவிடக்கூடும் என்கிற பயம் இப்பொழுதெல்லாம் இப்படி திடீரென்று விழித்து கொண்டு நிற்கும் காலை வேளையிலேயே துவங்கி விடுகிறது. நளினியின் மனசை மாற்ற நினைத்து அவள் மேற்கொண்ட தஞ்சாவூர் பயணம் எல்லாம் நளினியின் தீர்மானமான வார்த்தைகளில் வியர்த்தமாயின. நீ வேணும்னா டில்லியிலேயே இரு, என்னையே சும்மா கூப்பிடுற? பெரிய துக்கத்தை வெகு பிரயாசைப்பட்டு அமுக்கினாற்போல் வார்த்தைகள் வரும். முகம் சிவந்து கண்கள் அகன்று போகும். இது என் தீர்மானம் என்கிறாற்போல் உடம்பு விரைத்து கொள்ளும். அவள் சினிமாவில் வரும் அம்மாக்களைப் போல் தீனமாக கேட்பாள். உங்க அம்மாவோட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா கண்ணு? அகன்ற விழிகளில் மெல்லிய சஞ்சலம் நிழலாடும். பார்வை தாழ்ந்து போகும். கண்ணீரை மறைக்க முயல்கிற மாதிரி. இருக்கு, ஆனா நான் அங்க வரமாட்டேன், அவள் ஆயாசத்துடன் திரும்ப திரும்ப சொல்லுவாள். நான் இப்பெல்லாம் ஆபீஸுக்கு போறதில்ல கண்ணு. நீ பஸ்ல கூட போக வேண்டியதில்லை, கார்ல போகலாம். தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன் உன்ன. நளினியின் பார்வையில் இருந்த சந்தேக நிழல் விலகவே விலகாது. 6 மாதங்களுக்கு முன் பார்த்தபோது இந்த வார்த்தைகளினால் எரிச்சல் ஏற்பட்டவள் போல் அவளை தீர்க்கமாக பார்த்தாள். அந்த கார் உன்னோடதா? அவள் தயக்கத்துடன் சிரித்தவள். உன்னுது என்னதுன்னு என்ன பேச்சு? நம்மளோடது. போய், அது நம்மளோடதில்ல, நீ யாரையோடையோ இருக்கியே அவரோடது. பலார் என்ற அறைய துருதுருத்த வேகத்தை அவள் சிரமத்துடன் அடக்கி கொண்டாள். நான் யாரோடையும் இல்லை என்று கோபத்துடன் படபடத்தாள். நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அப்பா ஆகணும் அவர். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த நளினி விருட்டென்று எழுந்தாள். சுழன்று திரும்பி நின்ற வேகத்தில் பாவாடையின் கொசுவங்களில் ஆக்ரோஷம் பளிச்சிட்டது. வாசலை நோக்கி பாதங்கள் விரைந்தன. மூலையில் கிடந்த ஸ்கிப்பிங் கயிற்றை உருவி அலட்சியத்துடன் படி இறங்குகையில் ஒரே ஒரு வினாடி உட்புறம் பார்வை திரும்பியது. எனக்கு அப்பா இல்ல, அவர் செத்து போயாச்சு. 8 வயசு பெண் பேசுகிற பேச்சா இது என்ற ஆத்திரமும் துக்கமும் குமரி கொண்டு வந்தன. இவளுக்கு புரியும்படியாக எழுதிய கடிதங்களுக்கும் நேரில் வந்து விவரித்த வார்த்தைகளுக்கும் ஏதும் பயன் இல்லை என்ற சோர்வில் அத்தை மேல் கோபம் வந்தது. உங்ககிட்ட இத்தனை ஒட்டின்றிருக்காளே, நீங்க கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்க கூடாதா அத்தை? எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சொல்லிண்டு தான் இருக்க மாலு. சொல்ல சொல்ல அதுக்கு பிடிவாதம் அதிகமாறது. இந்த வயசு பெண்களுக்கே கொஞ்சம் அதிகமா கற்பனையும் தீர்மானமான எண்ணங்களும் ஏற்பட்டு போகும். கொஞ்சம் வயசானா தெளிஞ்சிடுவான்னு நினைக்கிற. அவளுக்கு சமாதானமாகவில்லை. அத்தையே இன்னும் தெளியவில்லை என்று தோன்றியது. அவரை பார்த்தா, அவரோட கொஞ்சம் பழகினா அவன் மாறிடுவாத்த. எனக்கே நீ இன்னும் அவரை காண்பிக்கல. விக்கியை கவனிக்க யாராவது இருக்க வேண்டியதால 2 பேரும் சேர்ந்து வர முடியறதில்ல. அடுத்த தடவை அவரை அனுப்புறேன். நளினியை பார்க்கணும்னு அவரே ரொம்ப ஆவலா இருக்கார். அத்தை பதில் பேசவில்லை. அத்தையிடம் முன்பிருந்த நெருக்கம் போய்விட்டாற்போல் அவளுள் விசனம் படர்ந்தது. முன்பு போல மனசில் இருப்பதை கொட்ட முடியவில்லை. கொட்டினாலும் அத்தையின் முழு அனுதாபமும் கிடைக்காது என்று தயக்கம் ஏற்பட்டது. பஸ் நிலையத்தில் நின்ற சிறுவர்கள் எல்லாம் தத்தம் பஸ்களில் ஏறிக்கொண்டு சென்று விட்டார்கள். தெரு இப்பொழுது வெறிச்சோடி போயிருந்தது. இனிமேல் 9 மணிக்கு பிறகு அலுவலகத்திற்கு செல்பவர்களின் அவசரம் துவங்கும். வைத்தீஸ்வரன் எழுந்துவிட்ட அரவம் கேட்டு அவள் காஃபி கலக்க சென்றாள். வராண்டாவில் கிடந்த தினசரி தாளை உள்ளே கொண்டு வந்தபடி மகதூர் நமஸ்தே மெம்சாப் என்றான். காலை ஆகாரத்துக்கு செய்ய வேண்டியதை அவனிடம் சொல்லிவிட்டு அவள் காஃபி கோப்பையை வைத்தீஸ்வரனிடம் கொடுக்க சென்றாள்.
குட் மார்னிங். ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட போல இருக்கு. பக்கத்து வீட்டுல அலாரம் அடிச்சா எனக்கு முழிப்பு வந்துடுறது. எழுந்துண்டு என்ன பண்ண? ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை பார்த்துட்டு இருந்த. காஃபி குடிப்பதை சற்று நிறுத்தி அவர் அவளை பார்த்தார். பெண் குழந்தைகளையா? அவள் மழுப்பலாக சிரித்தாள். அசட்டுத்தனமாய் கண்ணில் துளிர்க்க பார்த்த நீரை விழுங்கியபடி சொன்னாள். இந்த ஏரியாவிலிருந்து நிறைய பெண் குழந்தைகள் தான் ஸ்கூலுக்கு போறாப்புல இருக்கு. கோப்பையை வைத்துவிட்டு அவர் அவள் அருகில் வந்து அவள் தோளை பற்றினார். அவாதான் உன் கண்ணுல பட்டிருக்கா என்றார் மிருதுவாக. அடுத்த மாசம் நான் நிச்சயமா தஞ்சாவூருக்கு போறதா இருக்க மாலதி. ஒவ்வொரு தடவையும் ஏதேனும் ஒரு காரணத்தால போக முடியாம போயிடுறது. இந்த தடவை எப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து பழகினா நளினி மாறலாம். நான் அத்தனை பயங்கரமானவன் இல்லைன்னு புரியலாம். அவளை இங்க அழைச்சுண்டு வந்தாத்தான் எனக்கும் சமாதானமா இருக்கும். அவள் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தாள். இப்படி பேசிக்கொண்டே 2.5 வருஷங்கள் ஓடிவிட்டன என்று அவள் தனக்குள் கணக்கு சொல்லிக் கொண்டாள். இந்த ரீதியிலேயே நாள்கள் நகர்ந்தால் நளினியை முழுசாக இழந்தாற்போல தான் என்று தோன்றிற்று. அவள் சுயநலமாக நடந்து கொண்டாள் என்ற குற்றச்சாட்டு உண்மையாகி போகும். எண்ணத்தை செயலாக்க இவரும் என்ன காரணத்தாலோ தயங்குகிறார் என்று பட்டது. நளினி வந்துவிட்டால் விக்ரமை சரியாக கவனிக்க மாட்டேன் என்று நினைக்கிறாரோ? அவள் சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டாள். நமக்கு ஏன் இப்படியெல்லாம் மனசு வக்கரித்து போகிறது என்று வெட்கம் ஏற்பட்டது. அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு அசௌகரியம் வந்து தடுத்து கொண்டு வருகிறது. அவர் நளினியை பார்க்க முடியாதபடி. எத்தனை சமாதானப்படுத்தியும் அடங்காமல் அன்று முழுவதும் மனசு நழுவி நழுவி தனித்து நின்றது. குற்றம் சாட்டிற்று. நீ விக்கியிடம் காண்பிக்கும் ஆத்மார்த்தமான பிரியத்தை அவர் நளினி மேல் காட்ட முனைந்தாரா என்று ஏசிற்று. நளினியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள அவர் தீவிரமாக முயற்சித்திருந்தால் அது சாத்தியமாக இருக்காதா என்று கேட்டது. அவள் மிக பிரயாசையுடன் தனது நித்திய அலுவல்களில் மனசை செலுத்தினாள். விக்கியின் தேவைகளை கவனித்து வைத்தீஸ்வரனின் சௌகரியங்களை கவனித்து சர்மாவின் பாஷையில் ஒரு மிடில் கிளாஸ் இல்லத்தரசியாக, எதற்காக சுற்றுகிறோம் என்றே புரியாமல் சுற்றும் செக்கு மாடாக. அந்த வார்த்தையின் ஞாபகத்தில் மனம் மெல்ல அதிர்ந்தது. நான் வாஸ்தவத்தில் நின்ற இடத்திலேயே நிற்கிறேன். 2.5 வருஷங்களுக்கு முன் எப்படி இருந்தேனோ அதே போல. என் பெண்ணின் பயம் குறையவில்லை. நான் நினைத்தபடி அவள் என்னிடம் வந்து சேரவில்லை. வைத்தீஸ்வரனின் முழுமையான அன்பை, நேசத்தை பெறுவது இந்த ஜென்மத்தில் சாத்தியமா என்று அடிக்கடி சந்தேகம் வந்தது. ஊர்மிளாவின் நினைவில் நிழல் அவரை விட்டு அகலவில்லை என்று பல சந்தர்ப்பங்களில் தோன்றியது. நான் இந்த வீட்டில் இருப்பது அவரையும் விக்கியையும் பொறுத்தவரையில் ஒரு சௌகரியமான ஏற்பாடு. அதற்கு மேல் எனக்கு எந்தவித ஐடென்டிட்டியும் இல்லை. சௌகரியமான வாழ்க்கை அமைந்து போன பிறகு ஜனங்கள் எத்தனை மெத்தனமாக போய்விடுகிறார்கள். எத்தனை சுலபமாக அதற்கு காரணமான தியாகங்களை மறந்து விடுகிறார்கள். காலையில் அலாரம் ஒலி காதில் பட்ட நேரத்தில் இருந்து மனதில் விழுந்த பொறி மன பிரம்மைகளில் கனன்று வேதனைப்படுத்திய வண்ணம் இருந்ததில் வேலைக்காரி ருக்மணி அவள் எதிரில் சற்று நேரம் தயங்கிக் கொண்டு நின்றதை உடனே அவள் கவனிக்கவில்லை. என்ன ருக்மணி, மறுபடியும் அட்வான்ஸா? அது இல்லைங்க, ஒரு விஷயம் உங்களை கேட்கணும்னு தயங்கிக்கிட்டு நிக்கிறேன். விவாகரத்துனா புருஷனுக்கும் பெண்ஜாதிக்கு இனிமே சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஓ, இவள் ஏதோ வம்பிற்கு அலைகிறாள் என்று எரிச்சலுடன் கூட மார்பும் படபடத்தது. ஆமா, அதுக்கென்ன? ஒண்ணுமில்லைங்க என்றாள் ருக்மணி தயங்கிய மெல்லிய குரலில். ஐயாவையும் அந்த அம்மாவையும் சேர்த்து பார்த்ததா ஒருத்தர் சொன்னாங்க.